தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரை இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் நீட்சியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் கூட பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் என்று பாகிஸ்தான் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் சமீபத்தில் பேசியிருந்தார். வங்கதேசத்தில் இருக்கும் தற்காலிக அரசுடன் சேர்ந்து பீகார் சட்டமன்ற தேர்தலை சீர்குலைக்க பாகிஸ்தான் சதித்திட்டம் தீட்டி வருவதாகவும் தகவல்கள் பரவின. இதற்கு இடையே 2 வாரங்களுக்கு முன் பாகிஸ்தானைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் நேபாள் வழியாக பீகாருக்குள் ஊடுருவி இருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியது. சமீபத்தில் நேபாளில் வெடித்த போராட்டம் இந்தியா நேபாள் எல்லையில் பதற்றமான சூழலை உருவாக்கியது. இதன் காரணமாக நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் கண்காணிப்பை இராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் செப்டம்பர் 22 முதல் 30ஆம் தேதி வரை நேபாள் சீனா எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் விமானப்படையின் பயிற்சி நடைபெறுகிறது. இதனால் அந்த தேதிகளில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல செப்டம்பர் 25ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 16ஆம் தேதி வரை வடகிழக்கு மாநிலங்களில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேபாள், மியான்மர், வங்கதேசம் என இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடுகளில் அசாதாரணமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் வடகிழக்கு பகுதியின் பாதுகாப்பை இராணுவம் அதிகரித்து வருவது கவனிக்கத்தக்கது.